அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இப்ப சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அண்ணி, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? இதுக்காக அண்ணனை வெளியே போக வேண்டாம்னு சொல்றீங்க? சரிதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணி, நான் ஒரு போலீஸ்காரன், அதை மறந்துடாதீங்க. என்ன விஷயங்கிறத இப்ப என்கிட்ட சொல்லுங்க. சரத்து, உன்கிட்ட மட்டும் நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். ஆனா எல்லாரையும் கூட்டி வச்சு என்னால சொல்ல முடியாது. சரத்து, சாரி, என்னால சொல்ல முடியாது. அண்ணி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல, ஒண்ணு இல்ல. அண்ணி, எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அண்ணி. எதனால அண்ணனை வெளியே போக வேண்டாம்னு சொல்றீங்க? நேற்று அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இன்னைக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க அண்ணி, சம்பந்தம் இருக்கா? வாசுகி, ஏன் அமைதியா நிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு. இல்ல, ஒண்ணு இல்ல. வாசுகி, என்னம்மா? திரு இருக்கும்போதுதான் என்னன்னு சொல்ல முடியாம நீ கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. இப்பதான் திரு ஆபீஸ்க்கு போயாச்சே, என்ன விஷயங்கிறத எங்க கிட்ட சொல்லு. முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அண்ணி, சரத்து, என்கிட்ட எதுவும் கேட்காத. ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்பனா நேற்று அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இன்னைக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்ல இருக்கு சரத்து, இல்ல. நீ உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, சம்பந்தம் இருக்கு. என்ன நீ என்ன வேலை பாக்குறீங்க? எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னங்க, என் மேல என்ன சந்தேகம்? திருவண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட கணிப்பு எப்பவுமே தப்பாது. சொல்லுங்க நீ, நீங்களா இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்ல நானா கண்டுபிடிச்சேன். அண்ணி, கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி அதெல்லாம் நான் யோசிக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். என் கடமையில நான் கரெக்டா இருப்பேன். சொல்லுங்க நீ. ஒண்ணு இல்ல இல்ல இல்ல. இத நான் எத்தனை தடவை சொல்ல? என்ன ஒரு குற்றவாளி மாதிரி எல்லாரும் முனையும் விசாரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என் புருஷன் வந்தாலும் பேசிக்கிறேன். நான் இங்க இருந்து போறேன். அண்ணி, அப்படியெல்லாம் போக முடியாது. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதை கிளியர் பண்ணிட்டு போங்க. சரத்து, சாரி அண்ணி, உங்களால அண்ணனுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க. ஏய் சரத்து, என்ன நீ இப்படி பேசுற? சுபா, உனக்கு அண்ணிய பார்க்க தெரியலையா? எதையோ மறைக்கிறாங்க. அதை விட கவனிச்சியா, இரு ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு எந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவங்க தான். சரத்து, ஏய், என்னடா சொல்ற? ஜீவா, என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா அண்ணி யார் கூடயும் சேர்ந்துதான் திருவண்ணனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். சரத்து, அப்பறம் திருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம்? எஸ், இவங்க தான். இல்ல இல்ல, நான் காரணம் இல்ல. அப்பனா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கால் பண்ணி தான் சக்தி அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கான். சரத்து, எனக்கு கால் வந்தது. அத வச்சுதான் சக்தி அப்பதான் ஆபீஸ்க்கு போனா. அதனால கால் பண்ணி சொன்னேன். போய் சொல்லாதீங்க நீ. என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு இப்ப வைத்துக்கு உங்களை ஜெயில போடவா? சரத்து, சும்மா நடிக்காதீங்க. பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டா நீங்க என்ன நல்லவங்களா ஆயிடுவீங்களா? ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. அதானே வாசுகி, இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும்ல. வாழ வந்தவ நீ இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல வாசுகி, சரியே இல்ல. ஒரு பொண்ணு தப்பு பண்ணாம இவ்வளவு பதட்டப்பட மாட்டாங்க. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ற? சொல்லு திரு, உனக்கு என்ன பண்ணா? அவனை போய் கொல்றதுக்கு? ஈவானா, வாசுகி, நீ பேசுறத நம்புற மாதிரி இல்ல. எதுவும் பேசவும் செய்யாத. என்ன நம்ப மாட்டீங்களா? உன்னை நம்புறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுக்கு வாழ வந்த மருமக வாழ வந்த வீட்டையே நாசமாக்குறதா? சரியா சொன்ன ஜீவா. சரத்து, நான் எந்த தப்பும் பண்ணல. பேசாதீங்க. உங்க மேல துளி நம்பிக்கை கூட இல்ல. இப்ப நீங்களா எல்லா உண்மையும் சொல்றீங்களா? இல்ல அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடவா? இப்ப நீ என்னன்னு சொல்றியா இல்லையா? சொல்லுன்னு சொன்னேன். அது 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 வந்து நடத்து. என்ன விசாரணையா? ஒன்றுவேன், போவலியா? டேய், நான் உன் அண்ணன் பொண்டாட்டிடா. அதனாலதான் சொல்றேன், கிளம்பு. ஏய் சரத்து, வாசுக்கு துணையா நான் இங்கே இருக்கேன். நீ என்ன கேக்குறமா கேளு. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய் வாசுகி. அனி என்னாச்சு? நான் எந்த என்ன நீ? வாசுகி, அது வந்து அனி, நீங்க ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சுபா, ஓ அன்னைக்கு எனக்கு சேர்ந்து நல்ல ஜூஸ் போட்டு கொண்டு வா. இல்ல, எனக்கு வேண்டாம் சரத்து. சரி ஓகே, அப்பனா சரத்து, உனக்கு எனக்கும் போட்டு கொண்டு வரேன். போமா தாயே, ஏதாவது போய் பண்ணு. ரொம்ப இந்தா வாசுகி, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்ல சுபா. என்ன நீ, என்னாச்சு? ஏன் இப்ப பயந்து போய் கத்துனீங்க? அது ஒண்ணு இல்ல சரத்து. அனி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நல்லா பயந்துருக்கீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. இது மாதிரி அண்ணன் கிட்ட சொல்ல முடியாம ரொம்ப தவிச்சிங்க. ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீ என்ன பிரச்சனை?
கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன். சரத்து அது வந்து இந்த ரூம்ல யாரும் இல்ல. இங்க என்கிட்ட மட்டும் தான் சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா, யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லுங்க நீ, என்ன பிரச்சனை? நீ சரத்து என்னோட போன். இருங்க நீ, எடுத்தாரேன். வேண்டாம் 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 சரத்து, போனை மட்டும் எடுக்காத. வேண்டாம் சரத்து. ஏன் நீ? யாரு போன்ல? அது அது வந்து சரத்து வேண்டாம். வேண்டாம் சரத்து. சரத்து யாரா நீ? இது நம்பர்ல இருந்து சரத்து அது அட்டென்ட் பண்றேன், பேசுங்க. இல்ல சரத்து அது அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன். ம் ஹலோ. என்னடி ஹலோ? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் ஆபீஸ்க்கு வந்தாச்சு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கியா? அப்பனா உன் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல. அப்படி பேசாத. எங்க இந்த பயத்தை என்கிட்ட தானே காமிக்கிற? நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறியே. இல்ல இப்பதான் நான் எல்லார்கிட்டயும். இங்க பாரு, இப்போ வரைக்கும் உன் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணேன்னு சொன்னா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? சரத்து பேசுங்க, சொல்லுடி. நான் நம்புவேன் நினைச்சியா? உன் வீட்டு பக்கத்துலயே ஆள வச்சிருக்கேன். உன் வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் என்னடி சொன்னேன்? இந்த வீரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது வீட்டையே நீ 2 ஆக்கிருக்கோன்னு சொன்னேன். இன்னும் நீ அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலனா ஏன் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். இதோ இப்ப வேவும் இது உன் புருஷனுக்கு சின்ன காயத்தோட தப்பிக்க விட்டேன். இன்னைக்கு கைய கால உடைச்சு விடுறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்படி அப்படி பண்ணாத ப்ளீஸ். அப்படி பண்ணாத. அதுக்கு நீ சரியா இருக்கணுமே. இப்ப நான் பிரச்சனை பண்றேன். நடத்து. அடுத்து நான் கால் பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆள்கிட்டயா பிரச்சனை பண்ணி இந்த வீட்டையே ஒண்ணு இல்லாம ஆக்கணும், புரியுதா? இல்லன்னு வச்சுக்கோ, உன் குழந்தை மேட்டரை வெளியே சொல்லிடுவேன். இத நீ உன் புருஷன் கிட்ட சொன்ன, உன் புருஷன் உயிர் எடுத்துருவேன். எல்லாம் புரிஞ்சதா? புரியுது. திரும்ப திரும்ப சொல்லாத. ஆளை கட் பண்ணு. நான் பிரச்சனை பண்றேன். ஓகே. சரத்து நீ யார் இவன்? தெரியல சரத்து. 2 நாளா எனக்கு போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றான். எனக்கு இனி பிறந்த 2வது குழந்தைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு. அனி சரத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை வாடகை தாய், அதெல்லாம் அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உனக்கு தெரியுங்கிறதும் தெரியல. எப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை மட்டும் சொல்லி அதான் எனக்கு குழந்தை வேற ஏதோ தப்பான வழியில வந்ததுன்னு நினைச்சிட்டு இதை சொல்லி மிரட்டுறான். இது எல்லாத்தையும் உன் குடும்பத்துல சொல்லிடுவேன். இது எல்லாம் உன் புருஷனுக்கு தெரியும்னு நினைச்சு நீ உன் புருஷன் கிட்ட சொன்னா அவனை கொன்றுவேன்னு என்ன சித்திரவதைப்படுத்துறான். இதுக்கெல்லாம் அவன் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆமா சரத்து, எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு இந்த குடும்பம் பிரிஞ்சு தனித்தனியா போகணும்னு நினைக்கிறான். எப்படி என்னால முடியும்? என்னோட குடும்பத்தை நானே கஷ்டப்படுத்துவேனா? சரத்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க கிட்ட சொல்லி இவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்து அது இவங்களோட உயிருக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுவும் நேத்து ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு சரத்து. யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரத்து இதுக்கு ஏதாவது. அனி பயப்படாதீங்க, நம்பரோட தானே வந்திருக்கு. அடுத்த 1 மணி நேரத்துல இந்த பரதேசி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வீட்டுல யார்கிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சுபா கேப்பா. கேட்டா திருக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்லிடுங்க. சரத்து அப்பதான் அவ பேசாம இருப்பா. மிச்சப்படி நம்ம வீட்டுல உள்ளவங்க யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லி வைங்க. அடுத்து இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வராது. நான் பாத்துக்கிறேன். சரத்து இவங்களுக்கு எதுவும் ஒன்னும் ஆகாதா? நீ இப்பதான் ஒரு அண்ணன் உயிருக்கு போராடி கஷ்டப்பட்டு வாரான். அடுத்தது என்னன்னா எவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ 1 ஹவருக்கு உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இல்ல இவங்க போன் பண்ணா நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சுபாவோட போனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். சரத்து எந்த பிரச்சனையும் வந்துடாதே. அதுவும் இவங்க. நான் பாத்துக்கிறேன். நீ இந்தாங்க உங்க போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இனி நான் பாத்துக்கிறேன். சரி சரத்து. வேலைய பாடுறன்னு சீக்கிரம் அனுப்பி விட்டுறாங்க. ஆனா இங்க வேலைக்கு வரும்போது தானே எல்லாரும் வருவாங்க. கொஞ்சம் கூட நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு பொறுமையா இல்ல. இப்ப பாரு, இங்கேதான் வெயிட் பண்ணணும். யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கூட பேசிட்டு இருக்கலாம். நம்ம வாய் வேற ஒட்டு கிடக்காதே. ஏதாவது லொடன்னு பேசிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆளே இல்லாத இடத்துல யார்கிட்ட பேசுறது? ஒரு துளி மலையில குளிச்சேன். யாராவது? அட டாடி, நீ பேங்குக்கெல்லாம் வருவியா? ஹலோ, வாங்க. யார கூப்பிடுறாரு? நான் இதுக்கு முன்ன இங்கெல்லாம் வந்தது இல்லைங்க. அட தகப்பா, காஞ்சுன்னு சொன்ன, அப்புறம் வேதுன்னு சொன்ன. இது யாரியா? ஆனாலும் உனக்கெல்லாம் மகனா பிறந்திருக்கேன் பாத்தியா? சுத்த வேஸ்ட்பா. இங்க என்ன பண்றது? சகு, நீ என்ன சொன்ன? சகுவா? என்ன சொன்னேன்? 4 காசை வயித்த கட்டி வாய கட்டி மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி சேமிச்சு வைக்கன்னு தெரியலன்னு சொன்னேல.
ஆமாங்க. அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா? என்னம்மா நீ ஆள எவ்வளவு ஃபாஸ்டா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன தவுண்டு வந்துகிட்டு இருக்க? ம் இல்ல நான் இப்ப என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த பேங்க்ல பேசிட்டு உனக்கு என்னென்ன ஆதாரம் கேக்குறாங்களோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஒரு அக்கௌண்ட ஓபன் பண்ணு. அதுக்கப்புறம் உன் கையில எப்பெல்லாம் காசு மிச்சம் இருக்கோ அப்பெல்லாம் கொண்டு வந்து உன் அக்கௌண்ட்ல போட்டுக்கோ. சரி சரி, எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்கலாமா? அக்கௌண்ட்டுக்குள்ள இருந்துன்னா எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதி கொடுக்கணும். இல்லாட்டி ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீ வெளியே ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வெயிட் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. நீ கேட்ட இடம் இதான், பார்த்துட்டு போய்க்கிறியா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வெல்கம். அங்க உள்ள போய் உக்காந்துரு. நீங்க? எனக்கு இந்த ஒரு வேலை தானா? எனக்கு 1008 வேலை இருக்கு. உன் கூட உட்காந்துட்டு இருந்தா என் வேலையெல்லாம் நடக்குமா? சரிதான். சாரி சார், நான் உங்களை தொந்தரவு பண்ணல. நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். ஓகே கோ. ம். ஷகு, எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் கிடையாது. ஏமாத்திட்டாங்கன்னா அது. ஹாய் தம்பி. ஹாயா. ஏய் மவனே ஜீவா, நீ என்னடா இங்க வந்திருக்க? நான் எப்பவும் வர்ற இடம் தான். நீங்க என்ன இங்க புதுசா? அது ஒரு சர்வீஸ்டா, சோசியல் சர்வீஸ். யாரு நீங்க? ஆமாடா, பத்தியா இத்தனை வருஷம் ஆச்சு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணலையா? இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டா என்னன்னா புடிச்சு உள்ள போட்டாவா? இல்லடா, அவங்களோட மிச்ச காசை சேஃப்டியா வச்சுக்குவாங்கல்ல. எப்பயில இருந்து இந்த நல்ல பழக்கம்? சாமி பத்திரதான். எப்படி சோசியல் சர்வீஸ் பொண்ணுங்களுக்கு மட்டுமா இல்ல பசங்களுக்கும் உண்டா? ஒன்லி லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மிச்சம் எவனா இருந்தாலும். எப்பா ஏன்பா ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் என்னடா பிச்சு போடுவேன் படுவா ராஸ்கல். சோசியல் சர்வீஸ் பண்றவன திட்டக்கூடாது, பாராட்டணும், புரிஞ்சதா? ஆமா, எப்படி இவங்க பழக்கம்? சும்மா டீ கடையில டீ குடிக்க வந்தேன், அவ டீ வாங்க வந்தா, அப்படியே பேசி பேங்க் வரைக்கும் வந்துட்டோம். இழிஞ்சது. ஷகிலா அங்கேயே உட்காரு. எங்க இருந்து பார்வை எங்க போகுது பாரு. ஏன்பா இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? தெரிஞ்சா தெரியட்டும்டா. ஆமா 10 மணிக்கு மேல வர வேண்டியதானே, ஏன் இப்பவே வந்து இங்க நின்னுட்டு இருக்க? ஏன் நேரம்? டேய் அப்பா வேணா ஒரு நல்ல நேரம் ஆக்கட்டா? எப்படிப்பா? இப்பதான்டா வர வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். எப்பா டேய் உனக்குடா? ஏப்பா என்னப்பா சொல்ற? எனக்கு பொண்ணெல்லாம் பாக்குறியா? இல்லடா, வர வழியில அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனையா? அதெல்லாம் சமாளிச்சுட்டேன்டா. பேசி பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா. எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ஓ ஞாபகம் தான் வந்தது. பொண்ணுக்கு ஏத்த ஜோடியா இருப்பாளே அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன். என்னன்னு? எம்மாடி என் மவனை கட்டிக்கிறியான்னு. யோ ஏன் அப்படி பண்ற? ஏன்டா பதற? கேட்டது நான் தானே. கேட்டது என்னல, அதான் நீ அங்க இல்லையே, அதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட டேய் இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து பேசுறாதான்டா உனக்கு கல்யாணம் நடக்கும். யோ அப்பா, எந்த பிரச்சனைக்கு எந்த வம்பு தும்பு எதுக்குமே போகாதவன் நீயா என் பேரை சொல்லி ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாதப்பா. சேச்சே, அப்பா அப்படி பண்ணுவேனாடா? சரி, அந்த பொண்ணு என்ன சொன்னா? அடே மவனே, ஆர்வத்தை பாரு. யோ சிரிக்காதையா. யார் அந்த பொண்ணு? என்ன சொன்னா? யாரு என்னெல்லாம் தெரியாதுடா. என் மவனை கட்டிக்கிறியாமா? உன்னை விட என் மவே ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னேன். சுத்தம், இதோட சோழி முடிஞ்சு. அதுக்கு அந்த பொண்ணு உங்க பையன் அவ்வளோ அழகா, அதையும் ஒரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. சொல்லிட்டாளா? ஏப்பா வீட்டு அட்ரஸ் கொடுத்தியா? சாச்சா, வீட்டு அட்ரஸ் கொடுத்தா உன் மாமங்காரன் என்ன வந்து திட்டவா? அப்புறம் எங்க வந்து பாப்பாப்பா? ஆர்வத்தை பாரு கழுதைக்கு. சொல்லுப்பா. என் மகனை பார்க்கணும்னு இஷ்டம் இருந்தா வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு கோவிலுக்கு வான்னு சொல்லியிருக்கேன். நேத்துதான் முடிஞ்சது வெள்ளிக்கிழமை. இனி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பா. ஏன்பா? ஆமாண்டா. அச்சோ, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லாம போயிட்டேனோ. நீ என்ன சொல்லி ஒண்ணு ஆக போறதுல. கிளம்பு. அட கொடுமையே, நம்ம பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்தா அது வீணா போச்சோ. சே, அடுத்த தடவை அந்த பொண்ணை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட வேண்டிதான். ஆமா, அந்த பொண்ணை திங்கக்கிழமை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லு. சரிடா மவனே. உருப்பிடும்பா, உருப்பிடும். ஏப்பா பார்த்து வீட்டுக்கு போ. ஓகேடா மகனே, சொல்லு. டேய் ஜீவா, என்னப்பா என்னாச்சு? நான் பார்த்த பொண்ணுடா. என்ன நீ பார்த்த பொண்ணா? அங்க பாரு பிங்க் கலர் ட்ரெஸ்ல பார்பி பொம்மை மாதிரியே இருக்காளா? பிங்க் கலர். எப்படிரா மவனே, நான் பார்த்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட தான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு வந்தேன். டேய்
ஏதோ யோகா இருக்கு போலடா. இப்பதான்டா பேசிட்டு வந்தேன். ஆஃப் அன் அவர்ல அவ நேர்ல வந்து நிக்கிறா பாரு. ஏ மவனே, அப்பா சொல்ற இந்த பொண்ணை பேசி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடு. ஏன்னா பேசி கல்யாணமா? சரி ஓகே, அப்பனா லவ் பண்ணிரு. ஏப்பா என்னடா லவ்வுக்கு இவெல்லாம் சொல்லாதப்பா. ஏன்டா? இல்ல ஏதோ ஒரு மாதிரி நடுங்குது. ஏன் புள்ள நீ சொல்லிக்காத. சரிப்பா. ம் டேய் ஜீவா, எச்சக்கண்ண எடுக்காம பாக்குற பொண்ணு ஓகேவா? அது அது வந்து என்னங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா மதி, இங்க இருந்து போகும்போது திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் போனேன். ஆனா இப்ப திரும்பவும் மதி என்னால நம்பவே முடியல. வீரா, சலாமா? அது எப்படா கடவுள் நம்மள கை விட்டுருவாரா? நல்லதே நடக்கும்டா. ஆனா எவ்வளோ எந்த அளவுக்கு வருத்தத்தோட கஷ்டப்பட்டு அழுது உன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோமோ, இப்ப பல மடங்கு சந்தோஷத்தோட உன வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்டா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்குமா? அதான் நான் போய் ஆதவன் குட்டிய பாக்கணும். பார்க்கலாம்டா. வைஷு, ஏன் நின்னுட்டு இருக்கோம்? வீரா ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இல்லங்க, வேதவழி மதினி தான் கொஞ்ச நேரம் நிக்க சொன்னாங்க. எதுக்கு இன்னொரு சவுண்ட் கொடு. அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் நின்னுக்குவேன். இல்ல வீரா, ரொம்ப அசால்ட்டா இருக்க கூடாது. உயிர் போய் உயிர் வந்திருக்கு. டாக்டர்ஸ் எப்படி சொன்னாங்களோ அதுபடி நம்ம கரெக்டா நடந்துக்கணும். சரிங்கப்பா. மதினி. வீரா, அத்த வாயா வாயா, வா வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அக்கா, என்னக்கா வெளியே நிக்க வச்சுட்டு? டேய், எவ்வளவு பெரிய அபாய கண்டத்தை தாண்டி வந்திருக்கான். அப்படியே சும்மா உள்ள கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம் பொறு. வேணி. வீரா மச்சான், வா வா. ஓய் அந்த கண்ணி, எங்க சக்தி பையன் ஆபீஸ் போயாச்சா? ஆமா வீரா மச்சான். ஏ சுபா, வேணி எங்க? இதோ வந்துகிட்டே இருக்கா. சீக்கிரம். வேணி, பெரியமா இத வந்தாச்சு. வீரா மச்சான். வேணி, வேணி ஆராத்தி எடுமா. வீரா இப்போ ஒருத்தன் கிடையாது, உனக்கு மச்சானும் சரி அப்பாவும் சரி, 2 பேரு. அதனால உன் கையால நீ ஆராத்தி எடு. கண்டிப்பாமா, எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வீரா மச்சான், இப்ப பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சா? இப்ப உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப ஓகேமா, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இனியும் சீக்கிரம் எல்லாத்தையும் கடந்துடலாம் மச்சான். உங்க நல்ல மனசுக்கு எப்பவும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. மதி, வேணி, ஹாஸ்பிட்டல்ல என்ன சாப்பாடு, எப்பப்போ டேப்லெட் போடணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேல? கேட்டுக்கிட்டே வேணி. ஓகே ஓகே, இனிமே இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். வீரா மச்சனை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஆதவனை கூட நாங்க பாத்துக்கிறோம். சரி வேணி. ஆமா மதி, உண்மைதான். இன்னும் டாக்டர்ஸ் எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களோ அத்தனை நாளைக்கு ஃபுல் டைம் நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரி சுபா. சுபா, வேணி, இப்படி மருமக யாருக்கு கிடைக்கும்? உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவனிச்சுக்கலாம். வீராவை கவனிக்காம இருக்கட்டும், நாம அவளை கவனிச்சுக்கிடுவோம். சரிங்க அத்தை. வீரா மச்சான், ஆராத்தி சுத்துறேன். எனக்கு என்ன கொடுப்பீங்க? உனக்கு யோசிங்க. என் தம்பிய கொடுத்தாச்சு, இனி என்ன கொடுக்கணும்? வீரா மச்சான். டேய், என்னமா சமாளிக்கிற? வீரா சரியான ஆளுதான். அப்பா சொல்லுப்பா. சீக்கிரம் சரத்துக்கும் வேணிக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாம்ப்பா. இதோ அடுத்து அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜாம்னு ஊரையே கூட்டி செம கிராண்டா பண்ணிடலாம். வேணி ஓகேவா? இதெல்லாம் நான் எதிர்பார்க்க வேண்டியல, நீங்க எல்லாரும் பார்த்து செஞ்சுக்குவீங்க. இப்ப எனக்கு என்ன கொடுப்பீங்க? சரியா போச்சு. ஐயோ தத்தி மச்சான், ஆரத்தி சுத்துறவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓ அப்படியா? என்ன அப்படியா? தெரியாத மாதிரியே பண்ணாத. வேணி, ஒரு 5000 ரூபாய் வாங்கு. உடனே நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போய்க்கலாம். அடியே, என்னடி 5000மா? ஆமா அத்தை, 2 பேரும் ஷாப்பிங் பண்ணணுமே. 5000 என்ன, என் கார்டையே கொடுத்துறேன். என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, என் மதியமும் கூட்டுக்கோ, வாசுகியும் கூட்டிக்கோங்க. ஓகேவா? டபுள் ஓகே. வேணி, இப்ப ஆராத்தி சுத்து. அடியே சுபா, இதெல்லாம் நீ பண்ண வேலைதானா? இருடி, கவனிச்சுக்கிறேன். ஐயோ சாலத்தை, இதெல்லாம் இப்பதான் புடுங்க முடியும். வீட்டுக்குள்ள வந்ததும் கேட்டா கொடுப்பாங்களா? வாரே இதோ வாரே. வேணி, நீ ஆராத்தி சுத்திட்டு கார்டை வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நாம பாத்துக்கலாம். சரி சுபா. அம்மாடி, என்கிட்ட கொடு, நான் வெளியே ஊத்திடுறேன். மதி, எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. அத்தை இந்தாங்க, உள்ள வாங்க மச்சான். ஹாய். என்னம்மா, என் பையனை ஒரு பேச்சுக்கு பார்க்கவான்னு சொன்னா
நிஜமாலே பார்க்க வந்துட்ட? ஆ அப்போ சும்மா இருங்க. என்னது உங்க பையனா? ஆ எஸ் சிங்கக்குட்டி, சொன்னேல ஆள் உன்னை விட சூப்பரா இருப்பானு. பாத்தியா? பிடரி முடி மட்டும் இல்ல, இருந்தா என் மவன் சிங்கம். நல்ல வேலை இல்ல, இருந்தா ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். ஏன்? இல்ல உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நானா? உன்னதான் கேட்ட என்ன நினைக்கிற? நான் என்னென்னமோ நினைப்பேன். இப்ப கூட ஒரு போண்டா டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்னது போண்டாட்டியா? இருக்கு பையன் மவனே, நான் உனக்கு ஒரு பொண்டாட்டிய பாக்கலான்னு பார்த்தா இன்னும் போண்டாட்டி. உனக்கெல்லாம் வாய்ப்புலடா மவனே, வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஆமா, என்ன உனக்கு வேணுமா? பக்கத்துலதான் டீ கடை இருக்கு, சாப்பிட்டு வரலாமா? அடச்சி, நீ போய் சாப்பிடு, எனக்கு எதுக்கு? சரி ஓகே. அப்பா வாப்பா, நம்ம 2 பேர் போய் சாப்பிடலாம். டேய், ஏய், என்ன நீ நாட்டுக்கு போறீங்கற? வேற என்ன பண்ணணுமா? எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் உனக்கு இந்த சீப்பான புத்தி? இல்ல இப்படி எல்லாம் பேசி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறியே? உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு ஸ்பெஷலா நானு? ஏய், அந்த அளவுக்கு மோசம் நீ. ரொம்ப சந்தோஷம். டேய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. நீ என்னமா கேள்வி கேட்ட? வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டு தானே இருக்க. ஆமாடா, அப்படிதான் திட்டுவேன். ஏதோ உங்க வீட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் நெஞ்ச மரியாதை இருந்தது ஓ மேல. என்னது? எங்க வீட்டுக்கு வந்தியா? அட மருமகளே, நான் தான் உன்னை பாக்கலையா? ஹலோ ஹலோ சார், மருமக அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகே. ஏன் அவனுக்கு பொண்டாட்டியே? ஐயோ சார், லூசு மாதிரி பேசாதீங்க. டேய் முட்டைக்கண்ண முழியா, என்னடா பாத்துட்டு இருக்க? உங்க அப்பா எனக்கு என்ன பேசிட்டு இருக்காரு, நீ என்ன ரசிக்கிறியா? ரசிக்கிற மாதிரிலாம் அவர் பேசலையே. அவர் பேச்சு எப்போ அப்படித்தான். நீ புதுசா கேக்குறனால நீ வேணா ரசிச்சுக்கோ. சீ, போ, ரசிப்பாங்க நல்லா. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்ட. ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. என்ன எதுக்கு திட்டுற? சுத்தம். டேய், எதுக்கு திட்டுன்னு தெரியாமையாடா நின்னு கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, தெரிஞ்ச பொண்ணு பேசிட்டு இருக்க. ஏய், திட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் திட்டுறத திட்டி முடியட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எதுக்காக திட்டுற? ஏய், உன்ன கோபப்படாதம்மா. நீ எதுக்கு திட்டுறன்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. கிளம்பு, நான் திட்ட போற வச்சுக்கிறேன். என்னது வெச்சுக்கிறியா? திட்ட சொன்னேமா. ஏய், நானும் அதத்தான் கேட்டேன். வேற என்ன பண்ண? உனக்கு திருப்பி கொடுத்துறவா? அப்பா, உங்க அப்பா தான் ஒரு மாதிரி நினைச்சா நீ அதுக்கு மேல வேற மாதிரியா இருக்க. ஏய் ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். எங்க அப்பா வந்து என்ன பேசினாரு? விளக்கண்ண, அதுக்குதான் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கு தான் திட்டுறியா? என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா பேசியிருப்பாரு, அது உனக்கு பொறுத்து இருக்காது. கரெக்டா? ஐயா, பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவர் வந்ததே ராங் ரூட். கூட்டில வந்த என்ன இடிச்சிட்டு என் வாயை அடைக்கணுங்கிறதுக்காக. நீ ரொம்ப அழகா இருக்கமா, இவ்வளவு அறிவான பொண்ணா இருக்க. என் வீட்டு மருமகளா வந்து என் பையனை கட்டிக்கோ. என் பையன் ஹேண்ட்ஸமா இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பானு இவ்வளவு நேரம் பிளேட போட்டாரு. பிளேடா? அதான்டா அருவை. எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்தது அருவையா? என்னது பொண்ணு பார்த்தாரா? ஏன் உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ள பார்க்க மாட்டாரா? ஏய், என்ன எதுக்குடா பார்த்து பேசணும்? ஏன்னா நீதான் எனக்கு ஏதா ஜோதிகா. டேய் பவனே, இந்த பொண்ணு பேரு ஜோதிகாவா? ஆமாப்பா, நான் கூட தெரியாத பொண்ண பேசிட்டோமோ நினைச்சேன். தெரிஞ்ச பொண்ணுதான். சரி ஓகே, 2 பேரும் பேசுங்க. எதுக்கு நான் நடுவுல நந்தி மாதிரி? நான் போய் ஷகிலா கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்பா யார் அது? ஷகிலாவா? ஏய், இப்ப போனவரை கேட்டேன். என்னம்மா, எனக்காக பொண்ணெல்லாம் பாத்துருக்காரு. ஏன் அப்பாமா? அப்பாவா? ஏய், அப்பா மாதிரியா அவர் நடந்துக்கிறாரு? ஏன் என்னாச்சு? நம்ம இப்பதான் வாலிபா வயசு மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு, கலாய்ச்சிட்டு இருக்காரு. நீ என்னன்னா உனக்கு அப்பாங்கற? உண்மையை சொல்றா, உனக்கு அப்பாவா இல்ல அண்ணனா? இல்ல, எனக்கு தம்பி. இதுக்கு அண்ணன் சொல்லிக்கிட்டு? டேய், சரி அதை விடு. எதையும் விட முடியாது. ஓ, என்ன? டேய், என்கிட்ட தேவையில்லாம அடி வாங்கிறாத. அப்புறம் உங்க அப்பாவை சொல்லி வச்சுக்கோ, இன்னொரு தடவை தேவையில்லாம ஏதாவது பேசினாரு. ஓகே, அடுத்த தடவை தேவையோட பேச சொல்றேன். ஓகேவா? என்ன? அட பேச சொல்றேமா, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்காத. அப்புறம் பேங்க் ஒர்க் முடிச்சதும் நம்ம ஆபீஸ்க்கு தானே? என்ன, நான் இதுக்குடா ஓ ஆபீஸ்க்கு வரணும்? ஹலோ, ப்ராஜெக்ட் விஷயமா வர வேண்டியிருக்கு. ஒர்க் முடிஞ்சதும் நேரா வா, இல்ல என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆளைய மூஞ்சியும் பாரு. இருடா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து ஒரு நாள் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஓகே. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. வீரா மச்சான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதுபடி ரொம்ப சந்தோஷம். ஆனா திரு இன்னும் கால் எதுவும் பண்ணல. சரத்
சரத்தும் வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரத்தும் கால் பண்ணல. நம்ம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். சரத் ஏதாவது முக்கியமான விஷயம்னா சுபா போன்ல கால் பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் எந்த போனும் வரல. என்ன நடக்குது? ஐயோ, நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. சரத்து நமக்கு போன் பண்ணி மிரட்டினவனை கண்டுபிடிச்சிருப்பானா என்னன்னு தெரியலையே. ஆனா திரு வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். போன் இல்ல சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். கண்டிப்பா திரும்ப அவன் நமக்கு போன் பண்ணுவான். நம்மள மிரட்டதான் செய்வான். சரத்து தான் பாத்துக்கிறேன் நம்பிக்கை கொடுத்தான்ல. கண்டிப்பா சரத்து பாத்துக்குவான். திரு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. என்னால நார்மலா இருக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு திரு. வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க. யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புலம்பி தவச்சுக்கிட்டு இருக்கேன். திரு சீக்கிரம் வாங்க.